சகோதரனிடத்தில் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 2:17. அப்போஸ்தலனாகிய பவுலும் யோவானும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவதை குறித்து அதிகமாய் எழுதியிருக்கிறார்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. 1 யோவான் 2:9-10. சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுங்கள், அது உங்களுக்கு பலனாக இருக்கும், மட்டுமல்ல மகிமையாகவும் விளங்கும். சகோதரர்கள் ஒருமனமாய் நின்று சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடியே போய்விடுவான். ஒருவன் 1000 பேரை துரத்தலாம், 2 சகோதரர்கள் இணைந்து விட்டால் 10,000 பேரையும் துரத்தலாம். ஒற்றுமையாய் வாழ்வதினால் உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினால் விளையும் தீமையே என்று உலக கவிஞன் பாடி உணர்த்துகிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு மனதையும் அன்பின் ஐக்கியத்தையும் ஒரு மனப்பாட்டையும் காத்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். அநேக குடும்பங்களில் பெற்றோர் சேர்த்து வைத்த சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து தர வேண்டிய நேரம் வந்துவிட்டால் போதும், சகோதர அன்பு மாயமாய் மறைந்துவிடும். இன்னும் சில குடும்பங்களில் மனைவிமார் போடுகிற சண்டையினால் சகோதரருக்குள் பிரிவினை வந்து விடுகிறது. எந்த சூழ்நிலையிலும் சகோதர அன்பு குறையாமல், சகோதர பாசம் நீங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நம் எல்லோருக்கும் ஒரு அன்புள்ள மூத்த சகோதரன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்மை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. எபிரேயர் 2:11 என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஒருமுறை தன் முன்பாக நின்ற சீஷர்களை நோக்கி தன் கையை நீட்டி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். மத்தேயு 12:50. நாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்திருந்தாலும் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த மூத்த சகோதரராகிய கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் ஒரே பரலோக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் என்றும் உணர்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 113:1-3. அநேக குடும்பங்களில் உள்ள சகோதர சகோதரிகள் ஒற்றுமையில்லாமல், ஐக்கியமில்லாமல், சண்டையும் சச்சரவுமாய் இருந்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். காயின் தன் கூட பிறந்த சகோதரன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்தான். ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை வன்பகையாய் பகைத்தான். வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. 1 யோவான் 3:15.